வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, தியாகி தோழி தலைவி கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்று தாத்தா, அடுத்த மறியல் எங்கேன்னு சொன்னாளா தாத்தா? எந்த மாதிரி மறியலா? நானும் கலந்துக்கலாமா தாத்தா? கண்களில் மின்னும் ஆர்வமுடன் கேட்டாள் சௌமியா. சௌமி, இப்படி ஆசையா நீ கேட்கறச்ச கூடாதுன்னு சொல்ல மனசு வல்லதாம்மா. ஆனாலும் இன்னும் 4 நாள் கழிச்சு செய்யற விதேசி துணிகள் எதிர்ப்புல நீ கலந்துக்க வேண்டாம்மா. அதுக்கு பதிலா அடுத்தாப்புல தெருக்கூத்து ஒன்று போட போறோம். அப்ப நீயும் உன் சிநேகிதிகளுமா சேர்ந்து வாழ்த்து பாடலும் இடையிடையே தேசிய கீதங்களும் பாடலாம்மா. சமாதானமாக கூறினார் நாராயணன். தாத்தா, தெருக்கூத்தும் இதுவும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம பாக்குறவா பார்வையில குழப்பம் ஏற்பட்டுடுமே தாத்தா, நன்னா இருக்காதே. அதான் இல்லைங்கிற. நாங்க போடுற எந்த கூத்தானாலும் அதுல வர்ற கதாபாத்திரங்கள் நம்ம நாட்டு விடுதலை பத்தி தான் பேசுவாங்க, பாடுவாங்க. ஆனா வேஷம் மட்டும் கோவலன், மாதவி, கண்ணகி இந்த மாதிரியா இருந்தாலும் வசனம் தேசத்தை பத்தியும் தேசியத்தை பத்தியும் தான் இருக்கும் சௌமி. இது புது மாதிரியான தெருக்கூத்துமா, பாரேன் எப்படி இருக்க போறதுன்னு. உற்சாகமாய் துள்ளினாள் சௌமியா. சரி தாத்தா, நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுகள் கிட்ட சொல்லி இப்பவே பாடல்களை பாடி தயார் பண்ணிக்கிறோம். ஆனா எங்களை கண்டிப்பா மேடை ஏறி பாட விடணும் தாத்தா, ஏமாத்த கூடாது. செல்லமான சினுங்களுடன் தாத்தாவிடம் கேட்டாள் சௌமியா. சரிம்மா, ரொம்ப நாழி ஆயிடுத்து, வா தூங்கலாம். சௌமி, நம்மளால எப்பப்ப ரெஸ்ட் எடுக்க முடியறதோ அப்பெல்லாம் ரெஸ்ட் எடுத்துடணும். அப்பதான் மற்ற காரியம் பண்றதுக்கு உடம்பு தெம்பா இருக்கும். போமா. விடிந்தது. உற்சாகமாய் கஜா, கோதை, தனுசு தேவானையிடம் கூறினாள். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீட்டில் பாட்டுக்களை பாடி ஒத்திகை பார்ப்பது என தீர்மானம் செய்தார்கள். ஏ சௌமி, நல்ல உணர்ச்சி பூர்வமான ராகம் போட்டு அங்க உட்கார்ந்துருக்கிறவங்கள அப்படியே பொங்கி எழறாப்புல செய்யணும். அப்படிப்பட்ட நல்ல மெட்டா போடணும். என்ன பாட்டும்னும் செலக்ட் செஞ்சுடணும்டி. எங்கப்பா ரொம்ப நல்லா பாடுவார், அவரை வேணும்னா மெட்டு போட்டு தர சொல்லட்டுமா? தனுசு கூறவும் சந்தோஷத்துடன் ஆமோதித்தார்கள். குதூகலத்துடன் போட்டி போட்டுக்கொண்டு பாரதியாரின் பாடல்களை தேர்வு செய்தார்கள். எல்லாம் அவர்கள் மனதிற்கு இசைந்தாற்போல் வந்தவுடன் கலைந்தார்கள். மாலையில் தனுசுவின் அப்பா வீர முழக்கத்தோடு சொல்லித் தந்த அதே உத்வேகத்தோடு கற்றுக்கொண்டார்கள். வாய் பாட்டை முணுமுணுக்க வீட்டை அடைந்த சௌமியாவின் முகம் ஆச்சரியத்தில் விரிந்தது. அவள் கணவன் மூர்த்தி டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவனை பார்த்து நாணத்துடன் புன்னகை செய்துவிட்டு அறைக்குள் சென்றாள் சௌமியா. சௌமியாவை பார்த்ததும் அவசர அவசரமாய் டிஃபனை முடித்த மூர்த்தி அவள் இருந்த அறைக்குள் நுழைந்தான். பரீட்சைக்கு படிக்கணும், வர வேண்டாம்னு என்ன சொல்லிட்டு ஊர் சுத்த போயிட்டியே? அவள் காதை திருகுவதை போன்ற பாவனையுடன் நெருங்கவும் கலகலவென சிரித்தாள் சௌமியா. மறுகணமே தீவிரமாய் வைத்து கொண்டாள் முகத்தை. தாத்தா போடுற தெருக்கூத்துல என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸுகளையும் தேசிய கீதங்கள்லாம் பாட சொல்லியிருக்கார். அதனால தனுசு வீட்டுக்கு பிராக்டிஸ் பண்ண போயிருந்தேன். என்னைக்கு பாட போறேள்? அது இன்னும் நாள் ஆகும். அதுக்குள்ளதான் மறியல் பண்ற வேலை இருக்கே. மறியல்ல நீயும் உண்டோன்னோ? இல்லை என்பது போல தலையாட்டினாள் சௌமியா. மறியல்னா உடனே பயம் வந்துடுத்தாக்கும். வெறுமனே வாய் பேச்சோட சரி போல இருக்கு. கிண்டல் செய்தான் மூர்த்தி. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. தாத்தா தான் இந்த விதேசி துணி மறியலுக்கு வேண்டாமா, அடுத்தபடி நடக்கிற தெருக்கூத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கோன்னா. ரோஷத்துடன் மூக்கு விடைக்க பட்டென்று கூறினாள் சௌமியா. சரி சரி, கோவிச்சுக்காது சௌமி. நான் உன்னை கேலி பண்ண உரிமை இல்லையா சொல்லு. ஆமா, எங்கே என்னைக்கு மறியல் பண்றா? ஆவலுடன் கேட்டான் மூர்த்தி. நீங்களும் கலந்துக்க போறீங்களா? ப்ளீஸ் கலந்துக்கங்களே, எனக்கும் பெருமையா இருக்கும். சரியா?
ஆசை கண்களில் பளபளக்க கேட்டாள் சௌமியா. சரியான ஜான்சி ராணி தான் போ. கலந்துக்கணும்னு ஆசைதான் சௌமி, பார்க்கலாம். ஆமா, என்னைக்கு எங்க எப்ப செய்ய போறா? நம்ம ஊர் மணிக்கூண்டு இருக்கோ இல்லையோ, அது எதிர்த்தாப்புல இருக்கிற திடல்ல தான் விதேசி துணிகளை குவிச்சு சொக்கப்பனை மாதிரி கொளுத்த போறா. ஏன் கேட்கிறேன்? முடிஞ்சா கலந்துக்கணும்னு ஆசை, இடம் தெரிஞ்சா நேரா அங்கேயே போயிடலாம்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. கண்டிப்பா கலந்துக்கோங்கோ. என்னாலதான் முடியல, நீங்களாவது போறேளே, அது போதும் எனக்கு. மிகுந்த மகிழ்ச்சியுடன் கூறினாள் சௌமியா. சிறிது நேரம் இருவரும் பேசிய பின் புறப்பட்டு போனான் மூர்த்தி. தாத்தா தாத்தா, ஒரு குட் நியூஸ் தாத்தா. லக்ஷ்மி, சௌமி முகம் என்ன இன்னைக்கு இவ்வளவு பெரிய தாமரையா செக்க செவக்க மாறி இருக்கு பாரு. எதனால தெரியுமோ? ஐயோ போங்க தாத்தா, கேலி பண்ணாம நான் சொல்றத கேளுங்கோ. ஈசி சாரில் அமர்ந்திருந்த தாத்தாவின் கைகளை பிடித்து உலுக்கினாள் சௌமியா. என்னடி தாத்தாவை என்ன வயசு பிள்ளையாண்டனா நினைச்சுண்டியா இப்படி உலுக்கிற? அவருக்கு தாங்க வேண்டாமா? இன்னும் அருகில்ல வேற கலந்துக்கணும். கொஞ்சம் பேசாம இரு. லக்ஷ்மி கணவனின் மேல் பாசமும் ஆதங்கமும் கூட பேசியதும் சௌமியா ஒரு வினாடி பாட்டியையே உற்று பார்த்தாள். மறு வினாடி கூறினாள், பாட்டி, இப்பதான் புரிகிறது தாத்தா ஏன் இவ்வளவு சந்தோஷமா இந்த வயசுலயும் தெம்பா இருக்காருன்னு. நீங்க தர டானிக் தான்னு நன்னாவே புரிகிறது. தாத்தா, நீங்க ரொம்பவுமே லக்கி மேன் தான், கொடுத்து வச்சவர் தான். சௌமி, போதும் போதும், நன்னா பேச கத்துன்னு இருக்க. போ, சொல்ல வந்ததை முதல்ல சொல்லிடி. தாத்தா எதையாவது அச்சு பிச்சுன்னு தான் பேசுவார். சொல்லிடி குழந்தை. போய் கோபத்துடன் சிணுங்கியபடியே லக்ஷ்மி கணவரை ஒரு ஓர பார்வை பார்க்க, அவரும் சிரிப்பை அடக்கி தலை குனிய, சௌமியாவும் சிரிக்காமல் சமாளித்து பேசினாள். தாத்தா, இவருக்கும் துணி எரிப்பு மறியல்ல கலந்துக்கணும்னு ஆசையா இருக்காம். எங்கேன்னு கேட்டார். சொன்ன, முடிஞ்சா நேரா அங்கேயே வந்துடுறேன்னார். எனக்கு தான் அந்த வாய்ப்பு இல்லைனாலும் அவராவது கலந்துக்கிறாரேன்னு சந்தோஷமா இருக்கு தாத்தா. ரொம்ப சந்தோஷமா சௌமி, கேட்கவே நன்னா இருக்கு. மூர்த்தியை போல சின்னவாழ்லாம் தேசத்தோட விடுதலைக்காகவும் சுபிட்சத்துக்காகவும் பாடுபட முன் வரணும்மா. இவாதானே எதிர்காலத்துல இந்த நாட்டை ஆள போறவா. அது சரி, பாட்டு பிராக்டிஸ் இப்ப எது மட்டும் இருக்கு? எங்க பாடி காட்டு பார்க்கலாம். அதெல்லாம் இப்ப முடியாது தாத்தா. இப்ப கேட்டுட்டா அன்னைக்கு சுவாரஸ்யம் இருக்குமா? அன்னிக்கே கேட்டுக்கோங்கோ. சொல்லியபடியே உள்ளே துள்ளலுடன் ஓடினாள் சௌமியா. இன்று சுதந்திரா, சுதந்திரா, சுஷ்மிதா உள்ளிருந்து அழைத்தபடியே வந்தாள். லக்ஷ்மியின் கை வண்ணத்தில் ஒரு கணம் தன்னை மறந்துதான் போனாள். குனிந்து லக்ஷ்மியின் மோவாயை அன்புடன் அசைத்து முத்தமிட்டாள். வெட்கமும் பெருமையுமாய் புன்னகை சிந்தினாள் லக்ஷ்மி. சுதந்திரா, உள்ளவாய மூஞ்சி எலம்பிண்டு ட்ரெஸ் பண்ணிக்கோ. அவ வர நேரமாச்சு பாரு. இப்படி வாசல்லையா நிப்பா? வா உள்ள. இருவரும் உள்ளே போனார்கள். அப்போதுதான் ரவிக்கையை பற்றிய ஞாபகமே வந்தது சுதந்திராவுக்கு. அதைத்தான் இன்று போட்டுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தாள். சீக்கிரமாய் ஹெம் பண்ண வேண்டும். அவசரமாய் உள்ளே ஓடினாள். ரவிக்கையை காணவில்லை. தேடினாள். அம்மாவை கேட்கலாமா என நினைத்து திரும்பியவளுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியின் அருகில் உள்ள ஸ்டாண்டில் ஏதோ கலராய் தெரிய ஓடி சென்று பார்த்தாள். அவள் ரவிக்கைதான். ஹெம் செய்து முடித்து அழகாய் மடித்து வைக்கப்பட்டிருந்தது. வியந்து போனாள். சந்தோஷம் பொங்கியது. அத்த, அத்த! ஓடி சமையலறையில் தேங்காய் துருவி கொண்டிருந்த சௌமியாவின் கழுத்தை கட்டி கொண்டாள். அப்படியே அவள் கன்னத்தில் முத்தமும் இட்டாள். இவ்வளவு சீக்கிரமா எப்படித்த ஹெம் பண்ணி முடிச்ச? தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்காய் துருவலை வாய் நிறைய கொட்டி கொண்டபடியே சௌமியாவிடம் கூறினாள் சுதந்திரா. கொஞ்சினது போதும் டி, போ. சீக்கிரமா ரெடியாகிற வழிய பாரு. அவ வரப்ப அச்சு பிச்சுன்னு எதையாவது வாயில அரைச்சுண்டு நிக்க போற பாரு. சுஷ்மிதா ஆதங்கத்தில் கோபிக்க, பதிலுக்கு அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு குளியல் அறைக்கு ஓடினாள் சுதந்திரா. சோப்பை முகத்தில் குழைத்த போது வருகிறவனை பற்றிய யோசனை வந்தது.
எப்படி இருப்பான் அவன்? என்னை பிடிக்குமோ அவனுக்கு? என்னால தைரியமாய் அவனை பார்க்க முடியுமோ? படிப்பு நன்னாதான் இருக்கு, என்ஜினியராம். இங்கேனா எதுக்கும் அத்தை எனக்கு பரிஞ்சுண்டு வருவா. அங்க யாரு வருவா? பேசாம சௌமியத்தையை கூட்டிண்டு போயிட வேண்டியதுதான். ஐயோ, அவாத்துல சம்மதிக்கணுமே. 2 கைகளிலும் உள்ள சோப்பை குவித்த கைகளிடையே ஊதினாள் சுதந்திரா. அது ஒரு பெரிய பலூனை போல உப்பி வரும்போது தான் சுஷ்மிதாவின் கூவல் காதில் விழ துரிதமாய் முகத்தை அலம்பினாள். ஏண்டி, முகம் அலம்ப ஒரு நாழி, ட்ரெஸ் பண்ணிக்க ஒரு நாழின்னு ஏன் இப்படி மலைச்சு நிக்கிற? சுறுசுறுப்பா இருக்க வேண்டாமாடி கண்ணம்மா? மழன்னு பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிக்கோமா. அப்புறமா உன்னோட யோசனையை வச்சுக்கோ. சுஷ்மிதா பஜ்ஜி மாவும் கையுமாய் சுதந்திராவை சுறுசுறுப்பாக்கினாள். 1/2 அடி ஸ்கேல் நீளத்தில் நீளமாக அறியப்பட்ட வாழைக்காய் பொன்னிறமான பஜ்ஜியாய் தாமரை பூ இதழ்களை தனித்தனியாய் பேய்த்து அடுக்கியது போல் சிவந்து தட்டில் இருந்ததை அள்ளி கொள்ளலாம் போல் இருந்தது. அம்மா, ஒரு பஜ்ஜி கூட சாப்பிடணும் போல இருக்கு. ஹை, சட்னியும் மறைச்சிருக்கையா? பேஷ், தட்டுல போட்டுத்தாமா, சூடா சாப்பிடுறேன். ஆவலுடன் கேட்கும் சுதந்திராவை மறுபடியும் கோபிக்க பிடிக்காமல் ஒரு தட்டில் மைசூர் பாகு, பஜ்ஜி, சட்னி வைத்து தந்தாள் சுஷ்மிதா. ரசித்து ருசித்து சாப்பிட்ட பின் ட்ரெஸ் பண்ணி கொள்ள சென்றாள் சுதந்திரா. பிள்ளை வீட்டினர் 12 பேர்கள் மாட்டு வண்டிகளில் வில் வண்டிகளில் வந்து இறங்கினர். பக்கத்து ஊர்தான். பிள்ளைக்கு மெட்ராஸில் வேலை. பெண் பார்ப்பதற்காகவே மெட்ராஸில் இருந்து வந்திருந்தான். நல்ல செல்வாக்குள்ளவர்கள். மயிலை காளைகள் 4 திமிலை நிமிர்த்து கொண்டு கூரிய கொம்புகளில் வெள்ளி கொப்பும் சலங்கியுமாய் மை தீட்டியது போன்ற கருமையான கண்களுடன் கபிலமும் வெள்ளையுமாய் கலந்த நிறத்தில் ஜல் ஜல் என்ற கழுத்தின் சலங்கைகள் சப்திக்க அந்த வீட்டு வாசலில் நின்றதே ஒரு கண் கொள்ளா காட்சியாய் களையாய் இருந்தது. லக்ஷ்மி ஒவ்வொருவராய் இறங்கும் போதே இதில் யார் சுதந்திராவை பெண் பார்க்க வந்திருப்பவன் என்று ஒவ்வொரு ஆண் பிள்ளையையும் கண்களை தீவிரமாய் செலுத்தி பார்த்தாள். சிறிய வயதினராய் 2 பேராய் இருக்கவே குழம்பினாள். உள்ளே உட்கார்ந்திருந்த சுதந்திராவிடம் உதட்டை பிதுக்கியபடியே தெரியலடி என்று கூறிய போதுதான் கவனித்தாள். ஒரு இளைஞனுக்கு மட்டும் ராஜ மரியாதையாக முக்கியத்துவம் தந்து பேசி சிரிப்பதையும் வெங்கிட்டு மாமா கை கூப்புவதையும் பார்த்ததும் புரிந்து போயிற்று யார் மாப்பிள்ளை என்று. சுதந்திரா மாநிறமா தாண்டி இருக்கார். ஆனா நல்ல பர்சனாலிட்டிடி. சிரிச்ச முகம். இன்ஜினியரா இருந்தும் டாட் பூட்னு அலட்டிக்காம சிம்பிளா வேஷ்டி சட்டையில அடக்கமா பிரமாதம் டி சுதந்திரா. நீ நிஜம்மா கொடுத்து வச்சவதான். லக்ஷ்மி கூற சுதந்திராவின் முகத்தில் செம்மை ஏறியது. டிப்டாப்பா பேண்ட் ஷர்ட்ல வராம என்ன கிழவன் மாதிரி வேஷ்டியில? நல்ல வேளை, பஞ்சகச்சமும் அல்பாகா கோட்டும் மேல உத்தரியமும் குடுமையா வராம இருந்தாரே. மனதில் எண்ணம் ஓடியதுமே கற்பனையில் தெரிந்ததை பார்த்து சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. அசட்டையாய் தலையை குலுக்கி கொண்டாள். வந்தவர்களை கூடத்தில் உட்கார வைத்து உபசரித்து டிஃபன் கொடுத்து ஒரு வழியாய் சுதந்திராவை கூப்பிட்டார்கள். மீனாவுடன் வந்த சுதந்திரா பெரியப்பா கூறியபடி எல்லோருக்கும் நமஸ்காரம் செய்தாள். பிறகு மீனுவுடன் பெண்டுகள் இருந்த பக்கமாய் உட்கார்ந்தாள். சுதந்திராவை பாட சொன்னார்கள். முதலில் வெட்கத்துடன் சிணுங்கினாலும் இயற்கையிலேயே நல்ல குரல் வளமும் கற்றுக்கொள்வதில் ஆர்வமும் இருந்ததினால் நன்கு பாடுவதில் தேர்ச்சி பெற்றிருந்த சுதந்திரா கணீர் என்ற குரலில் பாரதியாரின் பாட்டில் வருவாய் 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 கண்ணா என்ற பாட்டை இழைத்து லயித்து மனம் ஒன்றி அவள் பாடி முடித்த போது கூடமே அப்படியே கிறங்கி அரவமின்றி அமைதியாயிருந்தது. திடீரென படவென கைத்தட்டும் ஒலி சட்டென்று அந்த திசையை நோக்கிய சுதந்திரா முகத்தில் சிவப்பு ஏகமாய் ஏறி அவளை நாணத்தால் தலை குனிய வைக்க சட்டென்று ஒன்றும் தோன்றாமல் விருட்டென்று எழுந்து உள்ளே ஓடினாள். கை தட்டியது வேறு யாரும் அல்ல, மாப்பிள்ளை ஸ்தானத்தில் அமர்ந்திருந்த பாலனிடமிருந்துதான் அந்த கைதட்டல் வந்தது.
என்னடா இப்பவே சரண்டர் ஆயிட்ட? நாளைக்கு உங்ககிட்ட ஏதாவது காரியம் ஆகணும்னா வருவாய் கண்ணான்னு பாட்டு பாடினாலே போதும் போல இருக்கே. யார்கிட்ட கத்துண்டா? ரொம்ப அருமையாய் பாடினம்மா, எங்களுக்கும் பிடிச்சுடுத்தோ. பையன்தான் கைதட்டியே பதில் சொல்லிட்டானே, அப்புறம் என்ன? ஹோ, சிரிப்பு கூடம் முழுக்க அலை அலையாய் எழுந்தது. பொண்ணை கூப்பிடுங்கோ, இந்த தாம்பூல தட்டை வாங்கிக்கட்டும். பாவம் வெக்கப்பட்டுண்டு உள்ள போயிட்டா, கூப்பிடுங்கோ. பாலனின் தாயார் மரகதம் கூற சுதந்திரா மீனாவுடன் வந்து தட்டை வாங்கிக் கொள்ளும் போது வெட்கத்துடன் ஒரு மனோதைரியமும் ஏறியிருந்தது. அறையின் வாசலை தாண்டும் போது பாலனை ஒரு வினாடி தன் பார்வையை கூர்மையாக்கி நேருக்கு நேராய் சந்தித்தாள். சாந்தமான முகத்தில் சிரிக்கும் கண்களுடன் அமர்ந்திருந்த பாலன் அவள் வருவதையே பார்த்தவன் அவளுடைய தீர்க்கமான பார்வையையும் சந்தித்தான். சிநேகமாய் ஒரு சின்னஞ்சிறிய புன் சிரிப்பையும் முதட்டில் நெளியவிட்டான். குப்பென்று ஒரு சூடான உணர்ச்சியும் ஸ்டிலீர் என்கிற குளுமையுமான ஒரு உணர்வுமாய் கலந்து அவள் தேகம் முழுவதும் பரவி உடலை சிலிர்க்க வைத்தது. மனதுள் ஒரு பெருமையும் சந்தோஷமும் போட்டி போட்டுக்கொண்டு கும்மாளமிட்டன. லேசாகி காற்றில் பறப்பதைப் போல் உணர்ந்தாள் சுதந்திரா. மலர்ந்த முகத்துடன் எதிர்கால மாமியாரின் அருகில் உட்கார்ந்தாள். மரகதம் அவள் கன்னத்தை தடவி திருஷ்டி எடுத்தாள். தாம்பூல தட்டை மாமியாரிடமிருந்து வாங்கும் முன்பு அவளை நமஸ்கரித்து விட்டு வாங்கிய அந்த சின்னஞ்சிறிய அடக்கமான செயலிலேயே மனம் நிறைந்த மரகதம் மகிழ்வுடன் ஆசிர்வதித்தாள். தீர்க்க சுமங்கலியா, தீர்க்காயுசா, குழந்தை குட்டிகளோட ஆலமரம் போல தழைச்சு வரணும்மா. தட்டுடன் நின்ற சுதந்திராவை மீனாதான் கூப்பிட்டாள். சுதந்திரா, பூஜை அறையில கொண்டு போய் தட்ட வச்சுட்டு வாமா. சுதந்திரா உள்ளே செல்ல ராமநாதன் பாலனின் தகப்பனாரிடம் கூறினார். என் தம்பி வெங்குட்டுவுக்கு சுதந்திரா ஒரே பொண்ணு, பிள்ளைகள் 2 பேரு. முடிஞ்ச அளவுக்கு எங்களால கல்யாணத்தை நிரக்க செய்யணுங்கிற ஆசை. உங்களோட அபிப்பிராயத்தையும் சொன்னா. பாலனின் தகப்பனார் சகசரநாமம் இடையில் குறுக்கிட்டார். வயதில் பெரியவரானதால் இணக்கத்துடனேயே பேசினார். ராமநாதா, உங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணிக்கணும்னே நாங்க ஆசைப்பட்டு வந்திருக்கோம். உண்மையான காந்தியவாதியான உங்க அப்பாவை போல அப்புறமா பார்க்க முடியலப்பா. உங்க அம்மாவையும் அப்பாவும் சிவன் பார்வதி மாதிரி தான் எங்க அண்ணுக்கு பட்டா. அப்படி ஒரு ஒத்துமை. அதுவும் அடுத்தவங்களுக்கு உபகாரம் பண்றதுல 2 பேரும் சளைக்கவே மாட்டா. அப்பேற்பட்ட வா வம்சத்து கிளை எங்க ஆத்துக்கும் வந்து தழைக்கட்டுமே, நமக்கும் பெருமையாச்சேங்கிற எண்ணம் தாப்பா எனக்கு. என்னோட சகதர்மிணியும் சரி, பாலனும் சரி, இந்த வரதட்சணை பாத்திரம் பண்டம்னு கேட்கறதையே அனாசாரமா நினைக்கிறவா. உங்க பொண்ணுக்கு உங்களால் ஆனதை செய்யுங்கோ. எங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணுக்கு நாங்களும் முடிஞ்சதை போடுறோம், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு கை மேல துண்டை போட்டுண்டு மாட்டு வியாபாரம் பண்றாப்புல எதுக்குப்பா நடந்துக்கணும்? பொம்மநாட்டிகளோட சௌகரியத்துக்கு ஏத்தாப்புல ஒரு முகூர்த்தம் வச்சுடலாம். சுபஸ்ய சீக்கிரம், என்ன சொல்றேள்? பேசிவிட்டு வியர்த்த முகத்தை மேல் துண்டால் துடைத்து கொண்டார் சகசரநாமம். அவர் பேச்சில் அந்த கூடமே மனம் நிறைந்து போயிற்று. மீனா சுதந்திராவின் கன்னத்தில் செல்லத்துடன் தட்டினாள், முத்தமிட்டாள். சுதந்திராவின் முகம் செம்மை படர்ந்து விகசித்தது. நீண்ட நாட்கள் கழித்து அவர்கள் வீட்டில் நடக்கும் திருமணமாதலால் மிகவும் கோலாகலமாய் நடத்தினார்கள். ஊர் மெச்ச அத்தனை பேரும் ஜாதி இன மத பேதமின்றி வேலை செய்தும் உண்டும் கழித்தார்கள். சுப்பிரமணியும் கணபதியும் குடும்பத்துடன் 1 வாரம் முன்பே வர வீடு சந்தோஷ கூச்சலால் கொஞ்சம் சலங்கையாய் மாறியது உண்மையே. புதுப்புடவையின் சரசரப்பும் புது தாலியின் பளபளப்புமாய் கணவனுடன் தனி வில் வண்டியில் அமர்ந்த சுதந்திரா துக்கமும் சந்தோஷமுமாய் சிரித்தபடியே கண்களில் நீர் சிந்தியபடி கலவையான உணர்வில் திணறினாள். ஜல் ஜல் என்று சதங்கையின் நாதம் ஒலிக்க மாடுகள் கிளம்பிவிட்டன. சுஷ்மிதாவின் கண்கள் நிறைந்து மகள் அவள் பார்வையில் சிறிது சிறிதாய் மறைந்தாள். உள்ளே வந்த சுஷ்மிதா யாரும் எதிர்பாராத வகையில் அப்படியே வெங்குட்டுவின் கால்களில் வீழ்ந்து வணங்கி அப்படியே அவனுடைய பாதங்களை விடாமல் பிடித்து கொண்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினாள்.
அன்று காலையில் எழுந்து கிணற்றடியில் பல் தேய்த்து முகம் கழுவிய பின்பு உள்ளே வந்த சௌமியா நாராயணன் வாசலை நோக்கி நடந்து கொண்டிருப்பதையும் அவர் முதுகில் ஒரு சொம்பு அனாமத்தாய் நீட்டிக்கொண்டு நிற்பதையும் பார்த்து திடுக்கிட்டாள். பிறகு சிரிப்பும் வந்தது. அவளுக்கு காஃபி குடிக்க வேண்டும் என்பதையும் மறந்து தாத்தாவின் பின்னாலேயே ஓடிப்போனாள். நாராயணன் அருகில் வந்ததும் நிதானமாய் அவர் அறியாமல் அந்த செம்பை தொட்டவள் சூடு தாங்காமல் கையை உதறிக்கொண்டாள். தாத்தா, இது என்ன முதுகுல சொம்ப விட்டுண்டு மேஜிக் பண்றீளா? தலையிலையோ இடுப்பிலையோ சொம்பு வச்சுண்டு உட்கார்ந்துருக்கேன். சொம்பு வச்சுண்டு பார்த்துருக்கேன். இப்படி முதுகுல சொம்பை ஒட்டுண்டு அலையிறவாளை இன்னைக்கு தானே பார்க்கறேன். சொம்பு வேற சூடா இருக்கு. தாத்தா தாத்தா, ஏன் தாத்தா இப்படி? என்னன்னு சொல்லுங்களேன். அதெல்லாம் சும்மா சொல்லிட முடியுமா? முதல் ஒரு தட்டுல வெத்தலை பாக்கு தட்சணை வச்சு என்னை நமஸ்காரம் பண்ணி பாட்டிக்கிட்டையும் தாத்தா சொல்லலாமா இந்த ரகசியத்தையும்னு உத்தரவு வாங்கிட்டு வா, அப்புறமா பார்க்கலாம். கண்ணை சிமிட்டியபடியே நாராயணன் நக்கலாக கூறியதும் சௌமியாவிற்கு கோபமும் ஆத்திரமும் வந்தது. என்ன பெருசா, நானே சொம்ப பிடுங்கின்ற இருங்கோ, அப்ப குட்டு உடஞ்சு போறது, அவ்வளவுதானே? சொல்லியபடியே அவள் தாத்தாவின் பின்னால் விரைந்து செல்ல லக்ஷ்மி வேக வேகமாய் வந்தாள் கத்தியபடியே. வேண்டாண்டி சௌமி, வேண்டாண்டி, சொன்னா கேளு. இந்த ஓட்டத்தை ரசித்த நாராயணன் கலகலவென்று சிரித்தார். சௌமி, சொல்றேன் வாமா. எனக்கு முதுகுல வாய்வு பிடிப்புமா, வலி தாங்கல. சொம்புக்குள்ள 4-5 கிழிஞ்ச பேப்பரை போட்டு கொளுத்தி அதுல இருந்து ஆவி வர்றப்போ டப்புன்னு லாவகமா முதுகுல வலி இருக்கிற இடத்துல வச்சுட்டா உள்காத்து வெளியே போகாம வெளிக்காத்து உள்ள போகாம கப்புன்னு அழுத்தத்துல பிடிச்சிடும். பேப்பர் அப்படியே புகஞ்சு புகஞ்சு தர்ற சூடு முதுகுக்கு எதமா இருக்கும். அந்த பேப்பர் துண்டுகள் புகஞ்சு சாம்பலானப்புறமா சூடு நன்னா தணிஞ்ச உடனே தானாவே சொம்பு முதுகுல இருந்து விடுபட்டுடும். ரொம்ப பக்குவமா இதை பண்ணணுமா சௌமி, இல்லைன்னா முதுகுல சொம்பு வாயளவு சுட்டு கொப்பளம் ஆயிடும். தெரிஞ்சுண்டியா? இதெல்லாம் உங்க சயின்ஸ்ல இருக்கா? சொல்லு பார்க்கலாம். பக பகவென சிரித்தார் நாராயணன். அவரை சுற்றி மீனா, கணா, சுப்புனி, சௌமியா நால்வருமாய் சிரிப்பும் கிண்டலுமாய் காலை வேளையிலேயே அமர்க்களமாயிருந்தது. அவ காப்பி குடிச்சு போங்களேண்டா, எனக்கும் காரியம் ஆகணுமோன்னோ. ராஜி உள்ளே இருந்து குரல் கொடுத்து கொண்டிருந்தாள். போங்க போங்க, அவ வேலையை பாருங்கோ, அப்புறமா பாட்டியும் சேர்ந்துண்டு கத்த ஆரம்பிச்சுடுவான். போய் சீக்கிரமா காப்பி குடிச்சிட்டு வாங்கோ. அப்போதுதான் உள்ளே வந்தான் வெங்கட்டு. ஏண்டா, பக்கத்தூர்லாம் எப்படி இருக்கு நிலவரம்? அவளும் மறியல் பண்றது 10ஆம் தேதி தானாமா, இல்ல எப்போவாம்? அன்னைக்கே தான்ப்பா செய்யறாளாம். எல்லாருமே ரொம்பவுமே அலாட்டா இருக்காப்பா, ரொம்ப யோசிச்சு பிளான் பண்ணியிருக்காப்பா. அங்க சடாட்சர மாமா போன போது ரொம்ப சாதாரணமா போயிட்டு வந்திருக்கார்ப்பா. யாரும் கண்டுக்கவே இல்லையா. ஒத்தருக்கும் நம்ம இயக்கத்துக்கு மனுஷா பேர்ல சந்தேகமே இல்லாம இருக்காளாம். என்னடா, ஒரு பாதுகாப்பும் இல்லாமையா சடாட்சரம் போயிட்டு வந்தார்? தப்புடா, ரொம்ப தப்பு. படபடப்புடன் கூறினார் நாராயணன். கண்கள் விரிய ஒரு சின்ன கோபமும் அவர் குரலில் எட்டி பார்த்தது. அப்படி இல்லப்பா, அந்த ஊர்க்காரா போடுற பிளான் படியே நன்னா திட்டமிட்டாப்புல நடக்கிறது. அதைத்தான் சொல்ல வரேன். நம்ம சங்கத்துல தான் எவனோ எட்டப்பன் இருக்கான்னு நான் சொல்றேன், நீங்களும் சொல்றேன். ஆனா கண்டுபிடிக்கத்தான் முடியல. வேதனையுடன் கூறினான் வெங்கட்டு. சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம்டா, கவலைப்படாத. நீயும் வெளியில போறச்சே வரச்சே ஜாக்கிரதையா அக்கம் பக்கம் பார்த்து நட. நம்ம ஜாக்கிரதையில நாம தான் இருந்துக்கணும். இன்னும் செய்ய வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்குப்பா. போய் வேலையை பாரு வெங்கட்டு. நாட்டை பற்றிய சிந்தனையுடனேயே நடந்தான் அந்த இளைஞன். அவர்கள் ஆவலுடன் பரபரப்புடனும் எதிர்நோக்கி இருந்த 10ஆம் தேதியும் வந்தது. யாரும் எதற்கும் அஞ்சாமல் கடைகளில் நுழைந்து விதேசி துணிகளை அப்படியே அள்ளிக்கொண்டு மணிக்கூண்டுக்கெதிரில் கும்பாரமாய் குவித்தார்கள். வெங்கட்டு ஒரு துணியை கொளுத்தி எரியும் போதே அதை கையில் தீவெட்டி போல் ஏந்தி வந்தவன், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய் என்ற கோஷத்துடன் அதை அப்படியே குவிந்திருந்த துணிகள் மேல்
நாலாபுறமும் சொருகி சொருகி இழுத்தான் ஆவேசமுடன். ஆங்காங்கு குவிக்கப்பட்டு குவியலாயிருந்த விதேசி துணிகள் மீது தீ வைத்து எரிய வைத்தது. அனுமார் செய்த இன்னொரு லங்கா தகனம் போல் இருந்தது. கூடவே வீர முழக்கமும் செய்து கொண்ட உற்சாகத்துடன் கொழுந்துவிட்டு எரியும் தீயை சுற்றி வலம் வந்தார்கள். அவர்களின் காரியம் முடியும் தருவாயில் சிப்பாய்கள் பாய்ந்து பாய்ந்து சவுக்கால் அடித்தும் குதிரைகளை அவர்கள் மீது ஏவி இடர செய்தும் எந்த சுதந்திர வீரர்களும் துளி கூட பயப்படவில்லை. விழுந்தும் எழுந்தும் அடியினால் ரத்தம் சொட்ட சொட்ட துவண்டும் கூட அடிக்க அடிக்க சீரும் பாம்பை போல மீண்டும் மீண்டும் தங்கள் வலிமையை கூட்டி திரட்டி விதேசி துணிகளுக்கு எரியூட்டி துணிகளை திருப்பி திருப்பி கொம்பால் குத்தினார்கள். அப்படி குத்தும்போது அவர்கள் மனதில் தோன்றியது துணிகளுக்கு பதிலாக பரங்கையரின் முகங்களே. மூர்த்தி எப்போது வந்தான் எப்போது போனான் என்பதே யாருக்கும் தெரியவில்லை. அடிப்பட்டவர்கள் குற்றுயிராய் ஆங்காங்கு கிடக்க மற்றவர்களை சிறையில் அடைக்க இழுத்து சென்றனர். ஓட்டமாய் வீட்டுக்கு ஓடி வந்த மூர்த்தி கதவை தட்டினான். லக்ஷ்மிதான் கதவை திறந்தது. பாட்டி, எல்லாரையும் நன்னா அடிச்சு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டா. சீனி, தனுசுவோட அண்ணன் மாதவன், இசக்கி முத்துவோட தம்பி பெருமாள், இன்னும் 4-5 பேர் அடிபட்டு அங்கேயே கிடக்கிறா. என்ன பண்றதுனே தெரியல. சிப்பாய்களை பார்த்த உடனேயே நான் பயந்துண்டு ஓட்டமா ஓடி வந்துட்டேன். சேதி சொல்ல ஒத்தனாவது வேண்டாமா? மூச்சிறைக்க அவன் சொன்னது பாவமாக தோன்றினாலும் சௌமியாவிற்கு உள்ளூர அவமானமாயிருந்தது. ச்சே, அடிக்கு பயந்துண்டு இப்படி பேடி மாதிரி ஒளிஞ்சுன்னு வந்திருக்காரே, இதுல பெருமை வேற. சேதி சொல்ல ஒரு ஆள் வேணும்னு முன் யோசனையோட நடந்தாப்ல. சேதிதான் ஊரே அல்லோலப்படுறதே. கொஞ்சம் கூட தைரியம் இல்லாத மனுஷன். பொறுமி உள்ளுக்குள்ளேயே குமுறினாள் சௌமியா. சட்டென்று ஏதோ எண்ணம் தோன்ற மூர்த்தியின் அருகில் வந்தாள். அடிப்பட்ட அவளை எல்லாம் கூட இழுத்துண்டு போயிட்டாளா ஜெயிலுக்கு? இல்ல சௌமி, அவள்லாம் அப்படியே தான் கிடக்கிறா. ஓடி ஒளிஞ்சுன்னு வந்து நிக்கிறேளே, இன்னும் சிப்பாய்ங்க இருப்பாளோங்கிற பயமா? கிண்டலாய் கேட்டாள் சௌமியா. தலை குனிந்து நின்றான் மூர்த்தி. கோபம் அடக்கியதில் முகம் சிவந்து இறுகி இருந்தது. பாட்டி, சீனி, மாது, இன்னும் பல பேர் அடிபட்டு கிடக்காளாம். நான் போய் அவளை வீட்டுக்கு கூட்டிண்டு வர வழியை பார்க்கிறேன். வரேன் பாட்டி. லக்ஷ்மியும் ராஜியும் அவளுடன் கூட போகும் மனமும் இல்லாமல் அவர்கள் போகும் பாதையையே பார்த்தபடி இருந்தவன் பின்னாலேயே நடக்க ஆரம்பித்தான். சௌமியா வீட்டினர் போகும் முன்பே அநேகம் பேர் அங்கு குழுமி இருந்தார்கள். மூளைக்கு ஒருவராய் ரத்தம் சிந்த அடிபட்டு மயங்கி கிடக்கும் அவர்களை பார்க்க பார்க்க அனைவரின் மனமும் குமுறியது. தண்ணி தண்ணி. பலகீனமான முனகல் சத்தம் காதில் விழுந்ததும் அந்த இடத்திற்கு ஓடினாள் சௌமியா. சீனிதான் முனகிக் கொண்டிருந்தான். சட்டென்று அருகில் இருந்த கடையில் ஒரு சோடா வாங்கி கொண்டு வந்தாள். சீனியின் தலையை தன் மடியில் ஏந்தி கொண்டாள். ஒவ்வொரு வாயாக சோடாவை ஊற்றினாள். சீனியின் கண்கள் அலை பாய்ந்தன. நெற்றி முழுவதும் மண்டை உடைந்ததால் ஏற்பட்ட ரத்தம், உடலெங்கும் சவுக்கினால் பட்ட அடியும் குதிரையின் குழம்பினால் மிதிப்பட்ட காயமும். சௌமியாவின் கண்கள் கலங்கின. புடவையின் தலைப்பை கிழித்து அவன் காயங்களை துடைத்தாள். முனகினான் வலி தாங்காமல் சீனி. மூர்த்தி வருவதை பார்த்த சௌமியா அவனை அழைத்தாள். இவனால ஓர் அடி கூட எடுத்து வைக்க முடியாது போல இருக்கு. இவனை நீங்க தூக்கிண்டு வரேளா? நானும் கூட ஹெல்ப் பண்றேன். வாங்கோ, ஒரு நிமிஷம் இருங்கோ, மத்தவாளையும் கவனிச்சுட்டு வர. மாதவனை தனுசுவும் அவள் அம்மாவுமாய் அழைத்து போய்விட்டார்கள். அதே போல மற்றவர்கள் வீட்டிலிருந்தும் வந்து அழைத்து போனார்கள். பெருமாள் உணர்வின்றி கிடந்தான். லக்ஷ்மி தண்ணீர் தெளித்தும் கூட உணர்வு திரும்பவில்லை. ராஜி அவனை தலை பக்கமாய் பிடித்து தன் தோளில் சாய்க்க லக்ஷ்மி கூறினாள், முடியாது ராஜி, 2 பேருமாவே தூக்கிண்டு போலாம். தனித்தனியா முடியாதும்மா, வா. ஒரு குழந்தையை தூக்குவது போல 2 பேருமாக கையிலேயே அவனை தூக்கி கொண்டு ஒரு சீரான நடையுடன் வந்தார்கள். வீட்டிற்குள் நுழைந்ததுமே சீனியின் காயத்தை வெந்நீர் வைத்து துடைத்தாள் சௌமியா. பெருமாளுக்கு உணர்வு மெல்ல திரும்பிக் கொண்டிருந்தது.
சூடான பாலை கொணர்ந்து அவனுக்கும் புகட்டினாள் ராஜே. இப்போது கண்களை அவனால் நன்கு திறக்க முடிந்தது. சுற்றியும் பார்த்தான். நிலைமை புரிய சில நிமிஷங்களாயிற்று பெருமாளுக்கு. மணிக்கூண்டிற்கருகில் அடிபட்டது நினைவில் இருந்தது. மண்டையில் ஓங்கி யாரோ அடித்ததும் கீழே விழுந்ததும் நினைவுக்கு வந்தது. ஆனால் இப்போது இங்கே எப்படி? எங்கு படுத்திருக்கிறோம் புரியாமல் தலையை நிமிர்த்தி பார்த்தான், கண்களை அகலமாக்கிக் கொண்டு. லக்ஷ்மியின் சிரிக்கும் வதனம் அவனை துள்ளி எழ வைத்தது. எதிரே ராஜி கையில் பால் டம்ளருடன். அம்மா அம்மா பரபரப்புடன் எழ முயற்சித்தான். சட்டென்று எழுந்தவன் அடிகளின் தீட்சண்யத்தால் மறுபடியும் தடுமாறி விழப்போனவன் சமாளித்து சுவரை பிடித்து கொண்டான். அம்மா மன்னிச்சிடுங்க, உங்க மடியில என்ன என்ன போய் அம்மா. பேச முடியாமல் கண்களில் கண்ணீர் உடைப்பெடுக்க தொண்டை அடைத்தது. பேச முடியாமல் நடுங்கும் கைகளை இணைத்து அவர்களை நோக்கி கூப்பினான். பெருமாள், என்ன ஆயிடுத்துன்னு பதற? அம்மான்னு என்னை எப்ப கூப்பிட்டையோ அப்பவே நீ என் பிள்ளைதானப்பா. நீ அடிபட்டு உணர்வில்லாம மணிக்கூண்டுகிட்ட கிடக்கிறச்சே உன்னை நானும் ராஜியுமாத்தான் குழந்தையா எடுத்துண்டு வந்தோம். அது தப்பா? சொல்லு. கலவரப்படாதே. நாம எல்லாரும் ஒரே தாய் வயிற்றுல பிறந்த குழந்தைகள் தான்ப்பா. அந்த தாய் நம்ம பாரத மாதாதான். இனிமே அந்த ஒரு உணர்வுல தான் நாம எந்த காரியத்திலையும் ஈடுபடணும். ஜாதி மதம்னு நாம பேசினாலே அப்ப பிரிவினையும் பிரச்சனையும் ஆரம்பிச்சிடும் பெருமாளு. அதனால நீ இனிமே தாழ்ந்தவன்னு உனக்குள்ள நினைக்கிறதையே நீ மறந்துடு. எவனும் உசந்தவனும் இல்ல, தாழ்ந்தவனும் இல்ல. நாம எல்லாரும் ஒண்ணுப்பா, ஒரே ஜாதிப்பா. அதுதான் மனித ஜாதிப்பா. கொஞ்ச நேரம் படுத்துக்கோ, அப்புறமா சூடா இட்லி வார்த்து தரேன். சாப்பிட்டுட்டு முடிஞ்சா வீட்டுக்கு போ, இல்லைன்னா இங்கேயே இரு. உடம்பு நன்னா தேவையான பிறகு வீட்டுக்கு போலாம். நான் அப்புறமா யார்கிட்டவாவது சொல்லி உன்னோட அம்மாவுக்கு சொல்லி அனுப்புறேன். கவலைப்படாத, போ. போய் அந்த பாயில படுத்துக்கோ. கனிவுடன் லக்ஷ்மி கூற தயக்கத்துடன் படுக்க சென்றான் பெருமாள். அம்மா, டாக்டர் தான் கூட்டிண்டு வரணும் போல இருக்கு. சீனிக்கு மண்டையே உடைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. கட்டு போட்டு கூட ரத்தப்பெருக்கு நிக்கலாமா? சித்த பாருங்களேன். ராஜி லக்ஷ்மியிடம் கூறவும் சீனியிடம் வந்தாள். அதற்குள் சௌமியா டாக்டரை கூப்பிட பறந்தாயிற்று. சீனி, சீனிப்பா, சாப்பிட ஏதாவது தரட்டுமாப்பா? சீனி, சீனிக்கண்ணா. லக்ஷ்மியின் இதமான குரல் சீனியின் காதில் விழுந்தாலும் கண்களில் ஒரு பெரிய பாறாங்கல் வைத்து அழுத்தியது போல் இமைகளை பிரிக்க முடியாமல் செய்தது. லக்ஷ்மியின் குரல் அவனை வருடுவது போல் இருக்க பலவந்தமாய் கஷ்டப்பட்டு உதடுகளை கடித்து கொண்டு இமைகள் நடுநடுங்க நிதானமாய் பிரித்து கண்களை திறந்தான். இன்று திக் பிரமையான வெங்கிட்டு தன்னை சுதாரித்து கொண்ட போது அவனையும் அறியாமலேயே அவன் கண்களில் இருந்தும் நீர் பொழிந்து சுஷ்மிதாவின் தலையில் விழுந்தது அக்ஷதைகள் போல. நிலைமையை சட்டென புரிந்து கொண்டாள் சௌமியா. சுஷ்மிதாவை நேசத்தோடு அணைத்து தன்னுடன் உள்ளே கூட்டிக் கொண்டு போனாள். வெங்கிட்டவும் நிரம்பிய கண்களுடன் அவர்கள் பின்னாலேயே வந்தான். சௌமியாவின் மடியில் வைத்திருந்த சுஷ்மிதா இன்னமும் விம்மிக் கொண்டிருந்தாள். அவள் தலையை கோதியபடியே சௌமியாதான் பேசினாள். சித்தி, மனச தைரியமா வச்சுக்கோங்கோ. பழசையெல்லாம் நினைச்சுண்டு உங்களையே கஷ்டப்படுத்திக்காதீங்கோ. சுதந்திராவுக்கு நல்ல இடம் கிடைச்சதுக்கு சந்தோஷமா இருக்க வேண்டாமா சித்தி? சடார் என்று எழுந்தாள் சுஷ்மிதா. மறுத்து தலையாட்டினாள். சௌமி, சுதந்திரா பத்தி விடு. எனக்கு எத்தனை நல்ல இடம் கிடைச்சிருக்குன்னு நினைச்சு இப்பவும் எத்தனை பெருமையும் பரவசமும் சந்தோஷமும் படுறேன்னு தெரியுமா சௌமி உனக்கு? ஏனா என்னை எத்தனை கேவலமான நிலைமையில உங்க சித்தப்பா. வெங்கிட்டு பக்கமாய் தலையை திருப்பி மறுபடியும் கையை கூப்பினாள். சுஷ்மி, என்ன இது? வேண்டாததையெல்லாம் பேசிண்டு. வெங்கிட்டு அவள் தோள்களில் ஆதரவுடன் கை வைத்து அன்புடன் அதட்டினான். லேசாக தட்டி அழுத்தி பிடித்து தன்னுடைய அன்பை பூரணமாக உணர்த்தினான். இல்லேங்கோ, என்ன சொல்ல விடுங்கோ. எனக்கு இன்னைக்கு மனசுக்குள்ள அப்படியே பொங்கி பொங்கி வர்றது.
கொஞ்சம் கூட ஒரு அருவருப்போ அசூயையோ இல்லாம என்னை முழு மனசோட ஏத்துண்டு காந்திஜியோட வாக்கை வேத வாக்கா மதிச்சு எனக்கு வாழ்வு கொடுத்தேளே, அது எல்லோருக்கும் கிடைக்கிற பாக்கியமா சொல்லுங்கோ. இது வரைக்கும் அங்க எனக்கு என்ன நடந்ததுன்னு நீங்க என்னை ஒரே ஒரு வார்த்தை கேட்டிருப்பேளா? கேட்டதே இல்லையே. என் கையை பிடித்த நேரத்திலிருந்து எனக்கு ஒரு ஒரு உண்மையான ஆத்துக்காரரா நடந்துருக்கேளே ஒழிய ஒரு தடவை கூட என்ன கேவலமா பேசினதில்ல. இப்ப உங்களோட மனைவியா வாழ்ந்து ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் செஞ்சு தரக்கூடிய அந்தஸ்து எனக்கு வந்திருக்கே, அது யாரால? இந்த வீட்லையும் எல்லோரும் என்னை எவ்வளவு மதிப்பா நடத்தினா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே. என் பொண்ணுக்கு நல்ல வரன் கிடைச்சது சாதாரண விஷயம்தான். ஆனா எனக்கு நீங்க கிடைச்சது